26,13,529 மெட்ரிக் டன் பொது ரக நெல்லும் ஆக மொத்தம் 64,49,808 மெட்ரிக் டன் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. கொள்முதல் தொகையாக 16,210 கோடி விவசாயிகளுக்கு வங்கிகள் நேரடியாக செலுத்தப்பட்டுள்ளது. 17/8/2026 அன்றைய தேதியில் 7,69,298 மெட்ரிக் டன் புழுங்கல் அரிசியும் 91,346 மெட்ரிக் டன் பச்சரிசியும் ஆக மொத்தம் 8,60,640 மெட்ரிக் டன் அரிசி ஏறக்குறைய 2 மாதங்களுக்கு பொது விநியோக திட்ட தேவையினை நிறைவு செய்திடும் வகையில் இருப்பில் உள்ளது. இதுவரை சேமிப்பு வைக்கப்பட்ட அரிசியின் அளவில் இதுவே அதிகமாகும். முந்தைய ஆட்சி காலங்களில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் மூட்டைக்கு 40 ரூபாய், 50 ரூபாய், 60 ரூபாய் லஞ்சமாக பெறுவது நடைமுறையாக இருந்து வந்தது. இவ்வரசு அமைந்த பின்னர் அதை களைவதற்காக பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கடந்த 19/7/2026 அன்று கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன் கடந்த 19/7/2026 அன்று கடலூர் குறிஞ்சிப்பாடி வட்டம் மருவாய் கிராமத்தில் இயங்கி வரும் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நான் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்ட போது விவசாயிகளிடமிருந்து மூட்டைக்கு 50 ரூபாய் வீதம் கொஞ்சம் இருங்க, நீங்க மட்டும் பேச யாரா ஒருத்தர் பாருங்க, உட்காருங்க, நீங்க மட்டும் நான் சொல்றேன், நீங்க மட்டும் ஆய்வு பண்ண சொல்றேன் மட்டும் மாண்பு உறுப்பினர் கோவை உட்காருங்க. பேரவைத் தலைவர் அவர்களே, காலையிலிருந்தும் இதற்கு முன்னதாக நடந்த மானிய கோரிக்கை எல்லாவற்றிலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அமைச்சர்கள் பேசி முடியும் வரை இருந்து சபையினுடைய முழு ஒத்துழைப்புக்கு நாங்கள் நல்கி வருகிறோம். நாடறியும் நீங்களும் அறிவீர்கள். இந்நிலையில் மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் அவர்கள், உணவுத்துறை அமைச்சர் அவர்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கடந்த ஆட்சியில் 50 ரூபாய் 60 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மன்னிக்கிறோம், வர்றேன் சார், பேசலாம், அப்புறம் என்ன இருக்கு அதுல. ஆக இப்பொழுது அவர் தஞ்சை இல்ல, நான் கான்ட்ரோவர்ஸா சொல்ல பிரதர், கான்ட்ரோவர்ஸா சொல்ல. தஞ்சை மாவட்டத்திற்கு ஆய்வுக்கு வந்தபோது நேரடியாக கேட்கிறார். அப்பொழுதும் நாங்கள் 50 ரூபாய் தருவதாகவும் சொல்லுகிறார்கள். இது ஒளிபரப்பப்பட்டுள்ளது. அப்படி என்றால் எங்கள் ஆட்சி லஞ்சம் என்று பதிவு செய்கிற நீங்கள் உங்கள் பேச்சு இந்த ஆட்சியிலும் 50 ரூபாய் லஞ்சம் பெறுகிறார்கள் நெல் கொள்முதல் நிலையங்களில் என்று ஒத்துக்கொள்ள தயாரா அல்லது அவர் பேச்சை அவை குறிப்பிட்டு நீக்க தயாரா என்பதை மாண்புமிகு அமைச்சர் கேட்டுக்கொள்கிறேன். பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதை களைவதற்கு பல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.